நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கிரிப்சன் பேசுறேன். நம்ம லாஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் ஒரு ஃபால் ஆகும்னு சொல்லியிருந்தோம். பட் நம்மளோட ட்ரெண்ட் லைன இந்த இடத்துல ஒபே பண்ணாம ஒரு கிளியரா இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் குடுத்து, அப்படின்னு நம்ம ஸ்டாப் லாஸும் ஆட் பண்ணிட்டு மேல போயிட்டான். அஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் வந்து ஒரு கிளியரான ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இல்ல. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆகி ஒரு புல்லிஷ் ஆக போகுது. அண்ட் நம்ம லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து கோல்டு ஒரு செல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 1 இல்ல 2 கால் குடுத்துருந்தோம். நமக்கு 2மே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 170 பிப்ஸ் வந்து நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 0.01 வச்சு நீங்க ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு $17 லாஸ் ஆயிருக்கும். அண்ட் தென் நெறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ப்ராப்பரா மணி மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ணாம லாஸஸ் நெறைய அக்வயர் ஆகுது. ஸோ இதனால தான் சொல்றேன், நியூஸ் டைம்லயும் சரி, எல்லா டைம்லயும் சரி, மார்க்கெட் வந்து ஒரு ஹியூஜான ஒரு புல்லிஷோ, பெரிஷோ ஆகும்போது, அக்கவுண்ட் வந்து நெறைய பேரோடது ஸ்கொயர் ஆஃப் ஆயிடுது. ஸோ லாட் சைஸ் வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா நியூஸ் டைம்லயும் நம்ம வந்து ப்ராஃபிட்டபிளா ஏர்ன் பண்ண முடியும். சரி, இப்போ தான் முதல் முறையா நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் ரிலேட்டடா குடுக்குற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு ரொம்பவே தெளிவா கிடைக்கும். அண்ட் தென் ட்ரேடிங் சிக்னல்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட விஐபி சேனல் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற புரோக்கரேஜ் ஜாயின் பண்ணதே போதும். சரி, வாங்க கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு டீடைல் ப்ரொஜெக்ஷனா இந்த வீடியோல பார்த்துடலாம். கோல்டு மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கிளியரான ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து நம்மளோட 2087 அப்படிங்கிற ஜோனை பிரேக் பண்ணி மேல போச்சு அப்படின்னா, நமக்கு எந்தவித சப்போர்ட்டும் கிடையாது, ரெசிஸ்டன்ஸும் கிடையாது. ஸோ அந்த மாரி டைம்ல நம்ம DXY கூட ரிலேட் பண்ணி, DXY ஃபால் ஆச்சு அப்படின்னா அது புல்லிஷ் ஆகும். ஸோ DXY வந்து புல்லிஷ் ஆச்சு அப்படின்னா கோல்டு ஃபால் ஆகும். அத வச்சு மார்க்கெட் எந்தெந்த லெவல்ஸ்க்கு போகும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் செல் ஆச்சு அப்படின்னா, அடுத்து எந்தெந்த இடத்துல இருந்து நம்ம செல் எடுக்கலாம், பை எடுக்கலாம்ங்கிறது கிளியரா தெரிஞ்சிரும். பை எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல மார்க்கெட் வந்து ஒரு லாங்கா ஒரு ஹை போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இமிடியேட்டா ஒரு 20 பாயிண்ட், 30 பாயிண்ட், 1 மணி நேரம், 2 மணி நேரத்திலேயே மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட் பை ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. ப்ராப்பரா மணி மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ணுங்க. செல் ட்ரெண்ட் மாறினா கூட நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் ஹையரா வச்சு ட்ரேட் பண்ணலாம். அண்ட் தென் இப்போ நம்மளோட முதல் சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு 2035 அப்படிங்கிறது இருக்கு. அந்த ஜோன் தான் மார்க்கெட் லாஸ்ட் வீக் பிரேக் பண்ணி மேல போச்சு. 2வது சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட 2060 அந்த இடத்துல நம்ம செல் கொடுத்திருந்தோம். அங்கேருந்து மார்க்கெட் பிரேக் கொடுத்து அகைன் ஒரு புல்லிஷ் ஆச்சு. நம்மளோட அடுத்தபடியான சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா, 2078 அப்படிங்கிறது நம்மளோட 3வது சப்போர்ட் ஜோன். மார்க்கெட் மேபி மேல போச்சு அப்படின்னா, அடுத்த டைமா ஒரு அகைன் ஒரு ஆல் டைம் ஹையா ஒரு 2140 போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்ல. மேல தான் போக போகுது. அண்ட் தென் மார்க்கெட் லாஸ்ட்டா பார்த்தோம் அப்படின்னா, டிசம்பர் வந்து 5ஆம் தேதி மார்க்கெட் இந்த அளவுக்கு ஒரு புல்லிஷா இருக்கு. அண்ட் தென் இப்போ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, என்ன ஆக போகுது அப்படிங்கிறத கிளியர்ட் எக்ஸ்பிளனேஷனா சொல்லப் போறேன். மார்க்கெட் வந்து நம்மளோட 2078 அப்படிங்கிற ஜோனை பிரேக் பண்ணிருக்கு. 2060 அப்படிங்கிற ஜோனையும் பிரேக் பண்ணிருக்கு. ஒரு ஹைக்கு மேலேயே இருக்கு. 2080 அப்படிங்கிறது ஹை, அதையும் பிரேக் பண்ணி மேல இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஹை மண்டே வந்து ஒரு 2090 அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு ஒரு ஃபால் ஆயிட்டு அகைன் ஒரு புல்லிஷ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் கிளியரா ஒரு லாங்னா பை ஆக போகுது. எந்த இடத்துல இருந்து அப்படின்னா, ஒரு 2073 அப்படிங்கிற ஜோன்ல இருந்தே மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் ஆகிறதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட 2054 வந்து பிரேக் அவுட் ஆச்சு. நம்ம 2042 அப்படிங்கிறத நம்மளோட ஸ்டாப் லாஸ் பாயிண்டா வச்சுக்கலாம். மேபி நம்ம பையிங் பண்ற ஏரியா பார்த்தோம் அப்படின்னா, 2060க்கு மேல மார்க்கெட் எப்பலாம் இருக்குதோ, நம்ம அப்போ வந்து கிளியரா ஒரு பை எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து 2040 ஆல்மோஸ்ட் வந்து 20 பாயிண்ட் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ். அந்த டார்கெட் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 80 பாயிண்ட் வச்சிருக்கோம். மேபி அவ்வளோ ஹிட் ஆகலனாலும் கண்டிப்பா நம்மளோட முதல் டார்கெட் பிரைஸா 2100 இருக்கும். 2வது டார்கெட் பிரைஸா நம்மளோட 2140 அப்படிங்கிறது நம்மளோட லாங் டிபியா இருக்கும். ஸோ ப்ரொஜெக்ஷனை பார்க்கும்போது மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஓப்பன் ஆனதுமே ஒரு ஹை கொடுத்து ஒரு ஃபால். எந்த இடத்துக்கு அப்படின்னா 2070 அப்படிங்கிற ஜோனுக்கு வந்து ஒரு ஃபால் கொடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு ஹை போகிறதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதுதான் கோல்டு பொறுத்தளவுக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட்டு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, லாஸ்ட் வீக் மார்க்கெட் கிளியரா நம்மளோட டவுன் ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. ஒரு டிசெண்டிங் பேட்டர்ன் நம்ம ஃபார்ம் ஆயிருந்துச்சு. கிளியரா பாருங்க இந்த இடத்துல நம்மளோட அப் ட்ரெண்ட் சேனலுமே மார்க்கெட் கிளியரா ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பிரேக் கொடுத்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஸோ அப்போ ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகும், இந்த இடத்துல பிரேக் கொடுத்ததுனால, உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒரு பிரேக் கொடுத்ததுனால மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே ஒரு ஹை கொடுத்துட்டு இந்த இடத்த ரீடெஸ்ட், இங்கேருந்து இந்த இடத்த ஒரு ரீடெஸ்ட் பண்ணும். அப்படின்னா அது கீழே ரீடெஸ்ட் ஆகிட்டு கூட மேலே போகிறது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ முதல் ரீசன் வந்து இங்கேருந்து ஒரு ஃபால் ஆகும். இங்கேருந்து ஒரு மேலே போயிட்டு ஒரு ஃபால் ஆகும். முதல் பாசிபிலிட்டி இங்கேருந்து ஃபால் ஆகும். 2வது பாசிபிலிட்டிஸ் இங்கேருந்து வந்துட்டு ஒரு புல்லிஷ் ஆகும். ஸோ டைரக்ஷன் வந்து பை தான், அதில் எந்தவித மாற்றமும் இல்லை.
ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி அதாவது ஒரு மண்டேயோ டியூஸ்டேயோ நம்ம செட்டப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரேக் அவுட் பிரேக் அவுட் கொடுக்கல அப்படிங்கிறத பொறுத்து மார்க்கெட் 2060 அப்படிங்கிற ஜோன் வருமா இல்லை 2076 அப்படிங்கிற ஜோன்ல இருந்து புல்லிஷ் ஆகுமா அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக பார்த்துடலாம். ஸோ கேண்டில்ஸ்டிக் பார்ட் பொறுத்தளவுக்கு சிங்கிள் டபுள் ட்ரிபிள் நமக்கு எதுவுமே இல்லை. ஓவராலாக ஒரு சென்டிமெண்டலாகவும் ஒரு ஃபண்டமெண்டலாகவும் தான் நம்ம வந்து ட்ரேட் அனலைசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கோல்டு வந்து புல்லிஷ் ஆச்சு அப்படின்னா அடுத்தபடியாக நம்மளோட டிஎக்ஸை வச்சு தான் நம்ம மெயினாக ட்ரேட் பண்ணுவோம். ஸோ டிஎக்ஸை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கிளியராக ஒரு செல் ட்ரெண்டில் இருக்குது. நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 105.591, இது நம்மளோட ட்ரெண்ட் லைனும் கூட. ரெண்டாவது சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 102.904, மூணாவது சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 100.70. ஸோ மார்க்கெட் எப்போ இந்த ஜோன் அதாவது 104 அப்படிங்கிற ஜோனை டச் பண்ணுதோ அப்போ நம்ம கோல்டு வந்து கிளியராக ஒரு 2070 அல்லது 2060 அப்படிங்கிற ஜோனுக்கு போயிடும். இந்த இடத்துல இருந்து ரீடெஸ்ட் ஆகிட்டு ஒரு ஃபால் ஆகும்போது நமக்கு வந்து கோல்டு அகைன் ஒரு புல்லிஷ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து மண்டே வந்து ஓப்பனிங் ஆகும்போது ஒரு ஹியூஜாக ஒரு ஹை போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ மண்டே ஓப்பனிங் வந்து பண்ணும்போது நீங்கள் வந்து முழிச்சிருந்து ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஒரு 11 மணி 12 மணி போல் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் மிஸ் பண்ணிடுவீங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு லாஸஸும் அக்கர் ஆகிடும். ஸோ உங்களுக்கு மார்க்கெட் எந்த சைடு ப்ராப்பராக மூவ் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹெட்ஜிங் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஸோ ஓவரால் கோல்டை பொறுத்த அளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்ததுனால மார்க்கெட் கிளியராக ஒரு புல்லிஷ் ஆக போகுது. ரெண்டாவது ரீசன் அப்படின்னா ஒரு நம்மளோட சப்போர்ட்டையும் சரி ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கிறதுனால அந்த ரெசிஸ்டன்ஸை ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் அகைன் ஒரு புல்லிஷ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்மளோட ரீடெஸ்ட் ஜோன் என்ன அப்படிங்கிறத இப்போ கிளியராக மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்மளோட முதல் ரீடெஸ்ட் ஜோன், இது வந்து நம்மளோட ரெண்டாவது ரீடெஸ்ட் ஜோன். ஸோ மார்க்கெட் வந்து எங்கெங்கே ரீடெஸ்ட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து நம்ம கிளியராக ஒரு புல்லிஷ் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா டீப்பராக ஒரு 2046 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ். ஸோ கோல்டு பொறுத்த அளவுக்கு கிளியராக ஒரு புல்லிஷ் ஆக போது. ஃபண்டமெண்டலாக நமக்கு எந்த வித அப்டேட்ஸுமே இல்லை. ஸோ ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள், டார்கெட் ப்ரைஸ் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் அப்கமிங் வீக்ஸில் என்னென்ன சிக்னல்ஸ் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுப்பேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, பேசிவ் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம்.